நண்பர்களுக்கு வணக்கம். இந்த தீபாவளிக்கு எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி சென்னிமலை முருகன் தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டூ வீலரில் கிளம்பிட்டோம். சேலத்திலிருந்து சென்னிமலை முருகன் கோவிலுக்கு டூ வீலர்லேயே நாங்கள் வந்தோம். கார் பார்க்கிங்கு பாருங்கள், கூட்டம் நிறையா இருக்குங்க. தீபாவளிக்கு கூட்டமே இருக்காது அப்படின்னு நாங்களாம் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம், ஏகப்பட்ட கூட்டங்கள். பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் கீழே இருந்து நிறைய கார்கள்லாம் வந்து வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இந்த வெயிட்டிங் கார் பார்த்திங்கன்னா நிறையா ஒரு 50 கார் பக்கமாக இருக்குங்க. இந்த கார் பார்க்குறப்ப நாங்கள் வந்து ஆஹா என்னடா கோவிலில் நிறைய க்ரௌடு இருக்குது, நிறையா கூட்டம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சாமியை தரிசனம் பார்க்க முடியுமா அப்படின்னு நாங்கள் ரொம்ப பிரச்சனைப்பட்டோம். ஆனால் நாங்கள் சீக்கிரமாக சாமி பார்த்துட்டோங்க. தர்ம தரிசனத்திலே பார்த்திங்கன்னா க்யூ நிறைய இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நாங்கள் தரிசனம் பார்த்துட்டோம். தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா க்ரௌடு நிறையா இருக்கிற மாதிரி இருந்தது. பார்த்திங்கன்னா வெளிப்புறம் தான் நிறையா இருந்துச்சுங்க கூட்டம். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். நான் அருமையாக நாங்கள் தரிசனம் பார்த்தோங்க. பார்த்திங்கன்னா மேகமூட்டங்கள் நிறைய இருந்துச்சு. இங்கடா மழை வந்துடுமோ அப்படின்னு நாங்களாம் பயந்துக்கிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா மழை எங்கேயுமே தூறல் போடலை. இரவு தான் நைட்டு தான் மழை வந்துச்சு. ஆனால் பகலில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வெறும் மேகமூட்டங்கள் மட்டும்தான் இருந்துச்சு, மழை வரலை. ஆனால் மழை வந்திருந்ததுதான் இந்த தீபாவளி வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும் மக்களுக்கெல்லாம். கோவில் குளத்துக்கெலாம் கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாங்க. நல்ல ஒரு தரிசனம். பார்த்திங்கன்னா இது வந்து பின்னாக் சித்தர் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்துக்கு போகிற வழிங்க. இது படிக்கட்டு. இந்த படிக்கட்டில் பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் வந்து இந்த சித்தர் தரிசனம் பார்க்குறதுக்கு ஆர்வலுடன் இருந்தாங்க. நிறையா இளைஞர்கள், நிறையா வாலிபர்கள் தான் இந்த கோவிலுக்கு நிறையா வராங்க. சின்ன பிள்ளைங்க பாருங்கள், சின்ன பிள்ளைங்களாம் நிறையா இருக்கிறாங்க. இல்லை அவங்களாம் தீபாவளி இங்கே வந்து கொண்டாடணுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. இல்லை வீட்டிலலாம் பட்டாசு வெடிச்சிட்டு சந்தோஷப்படுவாங்க. பார்த்தா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக நல்ல ஒரு ஆனந்தத்தோடு இருந்துருக்குறாங்க பாருங்கள். இல்லை வாலிபர்கள்லாம் நிறையா பசங்க நிறையா முருகர் அருள் கொடுக்குறார். ஆமாம், பசங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆன்ம சக்தியும் நல்ல ஒரு வீரியத்தையும் நல்லா கொடுக்குறாரு பசங்களுக்கு. இல்லை உற்சாகமாக பசங்க வந்து இந்த கோவிலுக்கெல்லாம் வராங்க பாருங்களேன். இதுதான் பார்த்திங்கன்னா சமையல் கூடம். இது சென்னிமலை முருகன் கோவிலில் தினமும் வந்து அன்னதானம் போடுவாங்க. அந்த அன்னதானம் போகிற கூடம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் புது கட்டடமாக கட்டியிருக்கிறாங்க. இதுதான் வந்து சமையல் கூடாரம். இந்த பின்னாக்கு சித்தர் ஆலயம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் எங்கள் மச்சாங்க, இது மச்சாவும் நானும் வந்து டூ வீலர்லேயே சேலத்துலேருந்து டூ வீலர்லேயே நாங்கள் வந்தோம். அவரால் கொஞ்சம் நடக்க முடியல, மூச்சு வாங்கினுச்சு. எனக்கும் தான் கொஞ்சம் மூச்சு வாங்கினது. நடப்பயணம் நடந்துக்கிட்டே இருந்தால் தெரியா இருக்கும். நாங்கள் எங்கேயுமே நடக்கிறதில்ல. அதனால் கொஞ்சம் இழப்பு அதிகமாக எடுத்தது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் தம் கட்டி எல்லாம் வந்தோம். உட்காந்து தான் வந்தோம். நம்ம நீண்ட தூர பயணமாக காலையில் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு நாங்கள் வண்டி எடுத்தோம் சேலத்துலேருந்து. நான் வந்து சேர்கிறதுக்கே 1 மணி 2 மணி ஆகிடுச்சுங்க. அடிவாரம் வரத்துக்கு 2 மணி ஆகிடுச்சு. ஆமாம், ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இந்த முருகர் கோவிலில் பார்த்திங்கன்னா நிறையா மயில்களை நான் பார்த்தேங்க. நம்ம நிறைய பெண் மயில்கள், ஆண் மயில்கள் நிறைய இருந்துருது. மயில்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா மயில்கள் நிறையா உருவாயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் முருகனுடைய குரலும் அதிகமாக இருக்குது, மயில்களுடைய குரலும் அதிகமாகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நீங்கள் எந்த கிராமப்புறங்களில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் மயில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆமாம், நீங்கள் எந்த எண்ணில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ நீங்கள் எந்த பார்த்தாலும் முருகனுடைய குரல், முருகனுடைய பாட்டு, அரோகரா சத்தங்கள் நிறைய இருக்குங்க. ஆமாம், இப்போ பார்த்திங்கன்னா பின்னாக்கு சித்தர் ஆலயத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்குறோம்.
இதுதான் பார்த்திங்கன்னா பின்னாக்கு சித்தர் ஆலயம். உள்ள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த கோயிலுடைய பூசாரி. அதனால் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்திருக்கிறேன். பின்னாக்கு சித்தருடைய கருவறையில் நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கிறோம். அது சின்னதாக லைனில் காட்டியிருப்பேன். எல்லோரும் முருகனுக்கு அரோகரா. முருகனை தரிசிங்க, எல்லாரும் வாழ்வுடன் நலமுடன் இருக்கலாம். பாருங்க, இதான் பின்னாக்கு சித்தர். வாழ்க வளமுடன். ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.